விநாயகனே வெல்வனையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினான் கண்ணிற் பணிவில் கனிந்து, முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். அன்பான ஜோதிட நேரம் அன்பர்களே, நேயர்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எதுவுமே நடக்காத ஒரு சமகாலமாக ஏற்கனவே என்ன நடந்துட்டு இருக்கோ அது மட்டுமே நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு மனதளவில் ஒரு தயாராகி என்ன வேலை கிடைச்சாலும் செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நமக்கு இது நடந்தே தீரணும் அப்படின்னு வைராக்கியத்தோட நல்ல ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய ராசியாக இருக்கும். நம்பிக்கையை தளர விடாமல் நமக்கு என்ன நடந்தாலும் அந்த நடப்பிற்கு காரணமான இந்த 9 நவக்கிரகங்களும் நமக்கு என்றைக்குமே நமக்கு நட்பாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இருந்து கடவுளை வேண்டி அவரவர்கள் அவரவர்களுடைய இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தித்து தினசரியோ இல்லை வாரத்தில் 2 நாளோ இல்லை வாரத்துக்கு 1 நாளோ இல்லை முக்கியமான நாட்களிலோ கண்டிப்பாக கோவிலுக்கு போய் சாமியை வழிபாடு செஞ்சு உங்களுக்கு வேண்டுதல் வச்சு நீங்கள் வாழ்க்கையை நடத்துறது மிகவும் நல்லது. இந்த 2026 நான் சொன்னபடி பல பேருக்கு பல விஷயங்களை நல்லதாக நடக்கக்கூடிய மாற்றி கொடுக்கிற அந்த வரம் கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால் கடவுளின் பாதத்தை பிடியுங்கள், அவர் உங்களுக்கு நல்லதே செய்வார். அன்பான மீனராசி அன்பர்களே, மீன லக்கணக்காரர்களே, இந்த 2026 ஒரு பொன்னான நேரம், பொன்னான வருடம். உங்களுடைய மனதுக்குள்ளே இருந்த அத்தனை சங்கடங்களையும் நிவர்த்தி செய்து ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய வருடமாக வச்சுக்கலாம். இது வருட கணக்கு, வருடத்தை பற்றின ஜோசியம். ராசி பலன் எடுத்தீங்கன்னா நீங்கள் 7.5 சனின்னு சொல்லிடுவீங்க, கரெக்டு தான். தொழில் விஷயத்தில் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அதுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார். உத்தியோகம், வியாபாரம், தொழில் முறை, தயாரிப்பு தொழில், வாங்கி விற்கக்கூடியது, ஏஜென்ட்டு, என்டர்பிரைசஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவர்கள், முதல் போட்டு தொழில் செய்கிறவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவங்க முதல்ல நீங்கள் தொழில் செய்கிறவங்க நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம், உங்களுக்கு அது லாபத்தை கொடுக்கும். அதே போல் உத்தியோகம் செய்து சம்பாதிப்பவர்கள் சம்பாத்தியத்தில் எந்த குறைபாடும் வராது. உத்தியோக உயர்வு வேணுங்கிறவங்களுக்கு கிடைக்கும். 42 வயது வரை இருக்கிறவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். இல்லை வேறு செக்ஷனில் படிக்கணும், படிச்சுட்டு நான் வேறு செக்ஷனுக்கு வேலைக்கு போகிறேன், தாராளமாக போகலாம். அதுக்கு உண்டான பொன்னான நேரம். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்த சில விரிசல்கள், சில மனஸ்தாபங்கள், அதெல்லாம் குறைஞ்சி 2 பேரும் ஓரளவுக்கு அந்யோன்யத்துக்கு வந்துடுவீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடணும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எதிராளிகிட்ட விட்டு கொடுத்துடணும். பெண்ணாதிக்கமும் கூடாது, ஆணாதிக்கமும் கூடாது. இந்த விஷயத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக, அவர்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் மனக்கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. அதே போல் இந்த ராசியில் 2வது திருமணங்கிறது கண்டிப்பாக அவ்வளோ அந்த அளவுக்கு பெரிய சிறப்பு கிடையாது. ஒரு விஷயம் திருமணம் முறிவு ஆயிடுச்சுன்னா அடுத்தாப்புல உங்களுக்கு அந்த திருமணத்து மேல ஆசையே இருக்காது. அதனால் 2வது திருமணத்துக்கு உண்டான எண்ணமே இந்த வருடத்தில் உங்களுக்கு கூடாது, அது இந்த மாதத்தில் கூடாது. நான் சொல்கிறது 42 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே. குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்ல முறையில் இருக்கும். குழந்தைகளுக்காக உங்களுடைய உழைப்பு நல்ல பலனை தரும். எதை செய்கிறோங்கிறத விட எதை செய்யக்கூடாதுங்கிறது தான் நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும். ஆன்மீகத்துக்கு, ஆலயங்களுக்கு நீங்கள் சிறிதளவு ஏதாவது சில உதவிகள் செய்யணும். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சில கட்டமான நேரங்களில் அந்த கட்டம் வராமல் அந்த கடவுள் உங்களை காப்பாற்றுவார். சிந்தனை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு செயல்பாடும் உங்களுக்கு தேவை.
முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உறவுகள்கிட்ட, உங்களை சேர்ந்த உறவுக்காரர்கள்ட்ட, அப்பா அம்மாவில் ஆரம்பித்து மாமனார் மாமியார், அண்ணன் தம்பி, அக்கா தங்க எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல ஒரு அந்யோமான உறவில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தவருடைய குறையை நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. உங்களுடைய நிறைவை நீங்கள் என்ன செய்தேங்கிறத தற்பெருமையாக நினச்சாலும் பரவாயில்ல, தற்புகழ்ச்சியாக நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் அடுத்தவங்ககிட்ட எப்பவுமே சொல்லிட்டு இருங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், பாதுகாப்பை கொடுக்கும். உங்களை பற்றின பேர், உங்களுக்கு புகழ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை பெருசாக நினைப்பாங்க. யாருக்கிட்டையும் எந்த காரியத்தையும் வெறுப்பாக பேசாதீங்க. இது ராசி பலனில் இருக்கா? இருக்கு, கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்லதை தடுக்கக்கூடியது நீங்கள் அடுத்தவங்களை வெறுப்பாக பேசுறது. எப்போவுமே இன்னைக்காவது ஒரு நாள் யாருக்கிட்டையோ பேசியிருந்ததை சில மாதங்கள், சில வருடங்கள் கழித்தோ அவர்கள் உங்களை நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏதாவது ஒரு நிலையில் வரும். நீங்கள் பண்ணின உதவி அவங்களுக்கு அது அன்னைக்கு ஞாபகம் வரும். அவர்களால் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு பலன் கிடைக்கும். இப்போ வியாபாரினே வச்சுக்கங்க, நீங்கள் ஒரு வியாபாரி, ஏதோ ஒரு நாள் அவர் கேட்ட பொருளை நீங்கள் ஏதோ தருவச்சு வாங்கி கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, அதை பற்றி அவர்கிட்ட நீங்கள் வியாபாரம் இல்லை, கண்டினியூட்டி இல்லை. திடீர்னு அவருக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, யார்கிட்டையுமே கிடைக்காது, உங்ககிட்ட கேட்டால் கிடைக்கும்னு நினச்சி திடீர்னு உங்களை கான்டாக்ட் பண்ணுவார். இதுதான் எதிர்பாராத பலன் அப்படிங்கிறது. அப்போது உங்களால் தான் முடியுங்கிறது அவருக்கு தெரியும். அது ஒரு பேரு, புகழ், பணம், பலன் எல்லாமே கிடைக்கும். எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி பலஸ்ருதின்னு ஒன்று இருக்கும். இப்போ விஷ்ணு சாஸ்திரம் எடுத்திங்கன்னா கடைசியாக பலஸ்ருதி இருக்குது. ஸ்ரீ சுத்தம் எடுத்தால் அதில் பலஸ்ருதி இருக்குது. இந்த மந்திரத்தை சொன்னால் என்னென்ன கிடைக்கும்? சூர்வச்ச சமாயுஷ்யம் ஆரோக்கியம் அமிதா சோபமானம். அப்படின்னா என்ன? கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுள், அபிவிருத்தி, தனம், தானியம், பசும், பகவத்திர லாபம், புத்திர லாபம், தீர்க்கமாயு, தீர்க்க ஆயுள் இதெல்லாம் கிடைக்கும்னு அந்த மந்திரத்தில் முன்னாடி சொன்ன மந்திரத்தினுடைய பலன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை செய்தால் அதற்குண்டான பலன் பின்னாடி கிடைக்கும் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் அதை மனசில் வச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இது பண்ணுறீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக, சிறப்பாக, கடந்த காலகட்டங்கள் எல்லாம் நீங்கி இந்த காலத்தில் கட்டமே வரக்கூடாது. சம வாய்ப்பை, சம நல்ல பலன்களையும் கெட்ட பலன்களையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் நல்ல பலனாகவே கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு இந்த வருடத்தினுடைய பலனை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன். மாத பலனோடு சேர்ந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி.